பாமக ஆட்சியில் இருந்தால் ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பழக்கம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த சாராயம் வைக்கிறதுக்காக அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், பஞ்சாயத்து ரோடை நகராட்சி ரோடோ, நகராட்சியில் மாவட்ட சாலை, மாவட்டத்தில் மாநில சாலை, ஸ்டேட் ஹைவேஸ், அப்புறம் நேஷனல் ஹைவே, அப்படி தான் நம்ம போவோம். ஆனால் என்ன பண்ணிட்டான், சாராயம் வைக்கிறதுக்காக டீக்ரேட் பண்ணுறான். தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து மாநில நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலையிலேருந்து அதுக்கப்புறம் எடுத்துட்டாத்த எதுக்கு, சாராயம் வைக்கிறதுக்காக. எப்பட்றா, எவ்வளோ பெரிய ஒரு மோசடி. நான் அந்த சேரில் உட்காந்தேன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா, கூப்பிட்டு வச்சு சொல்லுவேன், இன்னும் 15 நாளில் நீங்கள் இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கலைன்னா கலெக்டரும் சஸ்பெண்ட் ஆவார், எஸ்பியும் சஸ்பெண்ட் ஆவார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சஸ்பெண்டுன்னு வார்த்தை கேட்டாதில் முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே சுத்தமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். எங்ககிட்ட ஆட்சி சொல்லுங்க, எங்களால் ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை எங்களால் ஒழிக்க முடியும். ஒரு மாதத்தில் எங்களால் ஒழிக்க முடியும். காவல்துறைக்கு தெரியாம யாருமே ஒரு பொட்டலமோ ஒரு பொட்டலம் பவுடரோ கஞ்சாவோ எங்கேயுமே விற்க முடியாது. இது எல்லாத்துக்கும் தெரியும். காவல்துறை உடனே தான் வித்துட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.